இட்டாச்சி 4th கிரேட் நிஞ்சா வாரில் கபுட்டோட ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல இருந்து தன்னை தானே விடுவிச்சுக்கிட்டது ஒரு முக்கியமான தரமான சம்பவம்னு சொல்லலாம். இட்டாச்சி ஷீஷியோட ஐயா காக்கால வச்சு அது நருட்டோ மேல பிளான் பண்ணியிருந்தா வில்லேஜ் சாஸ்கே கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஏன்னா இட்டாச்சிக்கு நல்லாவே தெரியும் தான் இறந்து போனப்போ தன்னோட ஐயா சாஸ்கே எடுத்து பிளான் பண்ணிக்கிட்டு இஎம்எஸ் அன்லாக் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கொனகா வில்லேஜ் அட்டாக் பண்ணுவான். அப்ப கண்டிப்பா நருட்டோ கூட சண்டை போடுற மாதிரியான சிச்சுவேஷன் வரும்னு. அதனாலதான் இட்டாச்சி இவனோட மங்கிக்கு ஷெரிங்கன் ஆக்டிவேட் ஆகுறப்ப நருட்டோ உடம்புல இருக்க காக்காவோட ஷீஷி மங்கிக்கு ஷெரிங்கன் ஆக்டிவேட் ஆகி கோட்டமாட்சு அழைக்கப்படுற பவர்ஃபுல் கென்ஜுட்சுவை சாஸ்கே மேல போட வச்சு கொனகா வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ண சொல்ற மாதிரியான ஒரு கென்ஜுட்சுவை போட்டு வச்சிருந்தான் இட்டாச்சி. ஷீஷியோட அந்த கோட்டமாட்சுகாமி இன்ஃபினிட்டி சுக்கியம்க்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கென்ஜுட்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கென்ஜுட்சுவை யார் மேலாவது யூஸ் பண்றது மூலமா அவங்க மைண்ட் செட்டை டோட்டலா மாத்தின முடியும் அவங்களுக்கே தெரியாம. இந்த கென்ஜுட்சு பர்மனண்டான ஒண்ணுங்கிறதாலையும் இந்த கென்ஜுட்சுல இருக்கவங்க நம்ம கென்ஜுட்சுல இருக்கவங்கிறது தெரியாத ஆளையும் தான் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க காரணம். இந்த ஐய வச்சுதான் இட்டாச்சி வேற வழி இல்லாம சாஸ்கேக்கா வச்சிருந்த பவர்ஸை இவ ரீஅனிமேஷன் ஜுட்சுல இருந்து வெளியே வரதுக்கு சொன்னிட்டான். இட்டாச்சிக்கு மட்டும் நோய் வராம இருந்துச்சுன்னு வைங்களேன், இட்டாச்சியோட ஐக்யூ லெவலுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் மாதிரி அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு.